டப்பிங்கிறது வெறும் குரல் சம்மந்தப்பட்டது கிடையாது, வெறும் வாய்ஸ் மட்டும் கிடையாது. டப்பிங்கிறது கிட்டத்தட்ட ஆக்டிங். நான் பண்ணது வரலட்சுமி சரத்குமார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு படத்தில் பேசியிருக்கேன். இந்த விஷயம்லாம் நான் தான் பண்ணேன், ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்றதை அவங்க அந்த சீனில் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மாஸ்க் கழட்டிட்டு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு வரவே இல்லை. அவங்களுக்கு என்ன சிரிக்க வைக்கிறதுக்குள்ள அந்த டப்பிங் டைரக்டர், சவுண்ட் இன்ஜினியர் எல்லாரும் வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க. இப்போ ஆக்டர் விஜய் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் குரலுக்கு சேர்ற மாதிரியான பசங்களை தான் எடுப்பாங்க. ஒரு 5 வாய்ஸ் எடுப்பாங்க, ஆடிஷன் மாதிரி நடக்கும். அந்த 5லேருந்து 2 செலக்ட் பண்ணுவாங்க, 2லேருந்து 1 ஃபைனலைஸ் ஆகும். இந்த வாய்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸே ஒரு 2-3 டேஸ் நடக்கும். இல்லை, ஒரு சில ஸ்டுடியோவில் வந்து அந்த படம் பேர் சொல்கிறதுக்கே யோசிப்பாங்க, இது என்ன படம் அப்படின்னு. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. சில ஸ்டுடியோஸில் சொல்ல மாட்டாங்க. நான் பேச ரெடியாக இருந்தாலும் வாய்ஸ் சப்போர்ட் பண்ணணும்ல. இப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமாக நான் பேசினது 12 எபிசோட் பேசியிருக்கேன். ஆனால் அங்கே என்னோடது பார்த்திங்கன்னா ஒரு 50-60 எபிசோடு அங்கே இருக்கும். ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இவ்வளோ பண்ணியிருக்க முடியவே முடியாது. பசங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி, அது கண்டிப்பாக இருக்கணும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நமது நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க திருமதி மீனா ராஜா அவர்கள். அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு டப்பிங் கலைஞர்னு கூட சொல்லலாம். நிறைய வெப்சீரிஸ்க்கு வந்து அவங்க குரல் கொடுத்துருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் என்ன, எப்படி அதெல்லாம் எதிர்கொண்டு வந்தாங்க, ஒரு பெண்ணாக வந்து எப்படி உங்களுக்கு இது சாத்தியப்பட்டது அப்படின்றது நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் மேடம். ராணி சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி. சரி மேம், டப்பிங் சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கு இல்லையா? டப்பிங்னா அது எப்படி மேடம் பண்ணுறாங்க? இப்போ ஏன்னா வந்து தெலுங்கில் பண்ணுறாங்க, மற்ற மொழி படத்தை வந்து எப்படி வந்து தமிழுக்கு கொண்டு வராங்க, அதுக்கு எத்தனை பேர் பாடுபடுறாங்க, அது பின்னாடி அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருக்கும், எங்களுக்கு ஒன்றும் தெரியல, அதனால கேட்குறேன். ஒரு படம், தமிழ் படம், மற்ற லாங்குவேஜில், சாரி, ஒரு மலையாள படம், ஹிந்தி படம், எதுவாக இருந்தாலும் தமிழில் அதை டப் பண்ணுறாங்கன்னா, டப் பண்ணுறதுக்கு பின்னாடி டப்பிங் டைரக்டர், ஸ்டுடியோ, சவுண்ட் இன்ஜினியர், சவுண்ட் மிக்சிங், எஃபெக்ட்ஸ், ஆம்பியன்ஸ், இப்படி டப்பிங்கை தாண்டி நிறைய வேலை இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா தான் டப்பிங்க்கு வருவாங்க. டப்பிங்கிறது வெறும் குரல் சம்மந்தப்பட்டது கிடையாது, வெறும் வாய்ஸ் மட்டும் கிடையாது. டப்பிங்கிறது கிட்டத்தட்ட ஆக்டிங். அங்கே நான் பண்ணதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பண்ணது வரலட்சுமி சரத்குமார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு படத்தில் பேசியிருக்கேன். அது அப்போ நான் ரொம்ப பிகினிங், ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போது அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அந்த சீனில் தான் நான் தான் பண்ணேன்ற மாதிரி அவங்க காட்டுவாங்க. மாஸ்க்கு கழட்டிட்டு சிரிப்பாங்க, ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிப்பாங்க. சத்தியமாக எனக்கு அந்த சீன் வரவே இல்லை. அது ஒரு 10 டேக் 15 டேக் போயிருப்போம். இந்த விஷயம்லாம் நான் தான் பண்ணேன், ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்றதை அவங்க அந்த சீனில் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மாஸ்க்கு கழட்டிட்டு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு வரவே இல்லை. அது என்ன, அவங்களுக்கு என்ன சிரிக்க வைக்கிறதுக்குள்ள அந்த டப்பிங் டைரக்டர், சவுண்ட் இன்ஜினியர் எல்லாரும் வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க. ஸோ டப்பிங்ன்றது 50% ஆக்டிங்னா 50% அதுக்கு டப்பிங்கில் தான் உயிர் கொடுக்கணும் ஒரு படத்துக்கு. ஸோ டப்பிங் கிட்டத்தட்ட ஆக்டிங், வெறும் வாய்ஸ் மட்டும் நல்லா இருக்கு அப்படி கிடையாது. இப்போ இந்த பிறமொழி படத்துல இருந்து நமக்கு வந்து இந்த பின்னணி குரல் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கலைஞருக்கு இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்களா, இல்லை வந்து இது வந்து ப்ரீபிளான்டா, இல்லை வந்து ஒரு படம் வந்ததுமே எல்லாம் அப்படி மொத்தமாக எப்படி பேசிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, எப்படி மேடம்? இல்லை, அது வாய்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வாய்ஸ் இருக்கு. பேஸ் வாய்ஸ், திக் வாய்ஸ், தின் வாய்ஸ். இப்போ என்ன வந்து தின் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாய்ஸுக்கு ஏற்ற ஏஜுக்கு ஆர்டிஸ்ட்டும், ஏஜ் வைஸ், வாய்ஸ் வைஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாராலையும் பேசிட முடியாது. ஒரு ஹன்சிகா இருக்காங்கன்னா ஹன்சிகாவுக்கு எல்லாராலையும் பேசிட முடியாது. அவங்களுக்கு ஆப்ட் ஆகிற வாய்ஸ் இருக்கிறவங்களால தான் பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ஸ்க்கு வந்து கொஞ்சம் முரட்டு குரலாக இருக்குதுனாக்கா அதே மாதிரி தமிழ்ல அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போ ஆக்டர் விஜய் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் குரலுக்கு சேர்ற மாதிரியான பசங்களை தான் எடுப்பாங்க. ஒரு 5 வாய்ஸ் எடுப்பாங்க,
ஆடிஷன் மாதிரி நடக்கும். அந்த 5லேருந்து 2 செலக்ட் பண்ணுவாங்க. 2லேருந்து 1 ஃபைனலைஸ் ஆகும். ஸோ இந்த வாய்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸே ஒரு 2-3 டேஸ் நடக்கும். மிமிக்ரி பண்ணுறவங்க வந்து டப்பிங் கலைஞராக பண்ண முடியுமா? அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேற, டப்பிங் ஆர்டிஸ்ட் வேற. மிமிக் பண்ணா அங்க அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இமிட்டேட் பண்ண சொல்வாங்க. அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி இமிட்டேட் பண்றது செட் ஆகும். அது நல்லா இருக்கும். மிமிக் பண்ண நல்லா இருக்காது. சரி. நீங்கள் தமிழ் படத்தை தவிர்த்துட்டு வேறு என்னெல்லாம் பண்ணீங்க? வெப் சீரிஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? கார்ட்டூனுக்கு குரல் கொடுத்துருக்கீங்களா? கார்ட்டூன் பேசியிருக்கேன். ஜுஜுட்சு கைசென்ட்டு ஒரு அனிமேஷன். அதில் 2-3 கேரக்டருக்கு பேசியிருக்கேன். வெப் சீரீஸு இந்த மிஸ்டர் செலிபிரிட்டி, பொலிமேரா, இன்னும் 2-3 படம், ஒரு 10 படம் பேசியிருப்பேன் வெப் சீரிஸ். இது வரைக்கும் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படத்துக்கு பண்ணதில்லை. பண்ணணும், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பண்ணிடுவேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதுக்கு ஜுஜுட்சு கைசென்ஸ் ஏதோ சொன்னீங்க இல்லையா? இதுக்கு இந்த மாதிரியான கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மற்ற படத்துக்கெல்லாம் வரும்போது ஃபுல் கதை கேட்டுட்டு நீங்கள் டப்பிங் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி மட்டும் தான் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்களா, எப்படி? இதில் டப்பிங் ஆர்டிஸ்டோட சாய்ஸே கிடையாது. ஆல்சோ எங்களுக்கு ஃபுல்லாக காட்டவும் மாட்டாங்க. இந்த படம் பண்ணுறோம் இல்லையா, படம் ரிலீஸ் ஆகலை, இன்னும் தமிழில் அது ரிலீஸ் ஆகலை. என் போர்ஷன், என் கேரக்டர் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே நமக்கு தெரியாது. நம்ம போர்ஷன் மட்டும்தான் காட்டுவாங்க, குட்டி குட்டியாக தான் காட்டுவாங்க. பொலிமேரா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டருக்கு நான் பேசிகிட்டே இருந்தேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க, குழந்தை பிறந்துச்சு. அடுத்து அவங்கள காணவே காணோம். அப்போ நான் ஹெட்ஃபோனில் கேட்குறேன், சவுண்ட் எங்கே அவங்கள காணோம், என் கேரக்டர் காணோம், அவங்க அப்போவே செத்துட்டாங்க. ஸோ ஒரு படம் ஃபுல்லாக நமக்கு தெரியாது. படம் குட்டி குட்டி நம்ம போர்ஷன் மட்டும்தான் காட்டுவாங்க. அதே மாதிரி தான் ஜுஜுட்சு கைசென்லையும் என் போர்ஷன் மட்டும்தான் காட்டுவாங்க. மொத்தம் 59 எபிசோட்ஸ் இருந்துச்சு சீசன் 2ல். அந்த 59 எபிசோட்ஸில் என் போர்ஷன் ஒரு 32 எபிசோடில் தான் என் போர்ஷன் இருக்கும். அந்த 32 எபிசோட்லையும் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அப்படி குட்டி குட்டியாக என் போர்ஷன் மட்டும்தான் காட்டுவாங்க. இப்போ எங்களுக்காக இந்த ஜுஜுட்சு கைசென்ஸ் சொன்னீங்க இல்லையா, இல்லை அதை ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? அது கேரக்டர் எப்படி பண்ணீங்க அப்படின்றது, அதுக்கு வாய்ஸ் எப்படி கொடுத்தீங்க? ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஆக்சுவலி அது படம் பார்த்து அந்த ரா ட்ராக் நம்ம கேட்டு, அது இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். ஏன்னா நம்ம தமிழில் அதை பேசுவோம். இங்கிலீஷ் வெர்ஷனில் அவங்க எப்படி பேசியிருக்காங்க, விஷுவல் பார்ப்போம், ஹெட்ஃபோனில் கேட்போம். அப்படி பண்ணாதான் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் கேட்கறதுக்காக நான் பேசி காட்டுறேன், ஆனால் கண்டிப்பாக கரெக்டாக வருமானது தெரியல, சந்தேகம் தான். சரி. இவங்க கோஜோ அப்படின்னு சொல்லுவோம். ஜுஜுட்சு கைசென்ல கோஜோன்னு ஒரு கேரக்டர். எனக்கு தெரியும், இது ரொம்ப சீப்பாக தான் தெரியுது. ஃபுஷிக்ரோ, அது என்ன பிராண்டுன்னு பார்த்து சொல்லு. அப்படிதான் இருக்கா? இல்லை, இப்படி தான் பேசுவோம். அதில் கொஞ்சம் டெக்னிக்கலி ஏதாவது ஆட் பண்ணிக்குவாங்க. இது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? இங்கிலீஷ்லேருந்து தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். இது சீசன் 1 இருக்கிறதுனால யூடியூப்ல தமிழில் போட்டிருக்காங்க. வேற டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்களா? டிரான்ஸ்லேஷன்லாம் கிடையாது. நீங்க அப்படியே லைவா வாங்கி அப்படியே பார்த்து அது அந்த லாங்குவேஜ், இப்போ படமாகட்டும், அனிமேஷன், இந்த மாதிரி கார்ட்டூன் ஆகட்டும், அது ஒரிஜினல் லாங்குவேஜில் தான் இருக்கும். நாங்கள் கேட்கும்போது இங்கிலீஷில் தான் இருக்கும். அது சம்டைம்ஸ் டிஸ்கஷனே நடக்கும். இது இப்படி வச்சுக்கலாமா, இல்லை வேணாம், அது செட் ஆகல, டைலாக் ரொம்ப லென்த்தில் போகுது. ஆனால் அவங்க அங்கே லிப்பு மூடிட்டுருப்பாங்க, அவங்க வாய் மூடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமும் போகும், இல்லை இந்த டைலாக் வேண்டாம், வேறு மாற்றலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி 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 அந்த ஒரு சீனுக்கே சம்டைம்ஸ் ½ an hourலாம் போனது உண்டு. இப்போ உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க இந்த வெப் சீரிஸ் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னாக்கா 1 வீக் இருக்குமா, இல்லை 1 டேலேயே நீங்கள் அதை முடிச்சு கொடுத்துருவீங்களா? அது டிபெண்ட் அப்பான் தி கேரக்டரா, இல்லை எப்படி பண்ணுறீங்க? நான் பேச ரெடியாக இருந்தாலும் வாய்ஸ் சப்போர்ட் பண்ணணும்ல. இப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமாக நான் பேசினது 12 எபிசோடு பேசியிருக்கேன். ஆனால் அங்கே என்னோடது பார்த்திங்கன்னா ஒரு 50-60 எபிசோடு அங்கே இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 12 எபிசோடுக்கு மேலெல்லாம் பேச முடியாது, வாய்ஸு சப்போர்ட் பண்ணாது. ஒன்று வாய்ஸில் கிராக் விழுந்துடும், இல்லைன்னா எனர்ஜி லெவல் டவுன் ஆயிரும். ஒரே மாதிரி பேசணும்ல. அது கார்ட்டூனுன்னும் போது அது ஒரு மாதிரி கச்சாமுச்சான்னு பேசும், ஆன்னு கத்தும். அந்த அந்த அது பொம்மை தானே, அது கத்தும், கீச்சு கீச்சுன்னு சம்டைம்ஸ் பேசும். சம்டைம்ஸ் மான்ஸ்டர் மாதிரி, அதில் மான்ஸ்டர் வரும் வேற்று கிரகத்துலேருந்து. ஜுஜுட்சு கைசென்ல வரும், பூமியை காப்பாற்றுறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி கத்துங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசினா டவுன் ஆயிரும். ஒரு 2 எபிசோட்லேயே நான் டயர்டானதுலாம் உண்டு அந்த மாதிரி.
இப்போ நீங்கள் முழு கதையை சொல்லிடுவாங்களா இல்லை இப்போ நீங்கள் வெப் சீரிஸ் கதையே சொல்ல மாட்டாங்க. கதையே சொல்ல ஒரு சில ஸ்டுடியோல வந்து அந்த படம் பேர் சொல்றதுக்கே யோசிப்பாங்க. இது என்ன படம் அப்படின்னு. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. சில ஸ்டுடியோஸ்ல சொல்ல மாட்டாங்க. ஓகே. இது வரைக்கும் நீங்கள் பண்ண டப்பிங்லேயே உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அது வாய்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்னா எந்த வாய்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? வரலட்சுமி சரத்குமார். வரலட்சுமி சரத்குமார். அவங்க தான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்ததும் அதுதான். பிடிச்சி பண்ணதும் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படமும் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு தான் நம்ம பேசுறோன்றதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். பிகாஸ் அவங்க அந்த படத்துல அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. மாஸ்க் கழட்டிட்டு தான் லாஸ்ட்ல தான் சொல்லுவாங்க, நான் தான் பண்ணேன், ஏன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அப்புறமா தான் அடப்பாவே இருந்துச்சு, நம்ம இவங்களுக்கு தான் பேசுறோன்ற மாதிரி. இது வந்து மிஸ்டர் செலிபிரிட்டியில ட்ரைலர்ல வர டயலாக் வரலட்சுமி தான் பேசியிருப்பாங்க. அதுல வந்து எப்படி பேசியிருப்பாங்கன்னா, ராமாயண காலத்துல சீதாதேவி ஆரண்ய காண்டத்துல ஒரு சலவை தொழிலாளியோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அக்னி பிரவேசம் செஞ்சாங்க. காலங்கள் மாறிடுச்சு, ஆனா மனுஷங்க மாறல. இப்படி ட்ரைலர்ல பேசியிருப்பாங்க வரலட்சுமி. இது இன்னும் கொஞ்சம் போல்டா இல்ல, அது கரெக்டா அவங்களோட விஷுவல் பார்த்து அவங்களோட லிப்சிங்க்ல அந்த ஹெட்ஃபோன்ல அப்படி பேசும்போது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா அவங்களோட டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பேச முடியும். இப்போ இப்படி யாராவது உங்க நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்காங்களா? உங்களை வரலட்சுமி நடிகர் நடிகைகள் இல்லை வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா? அப்ரிசியேஷன் ஆடியோ புக்ஸுக்கு வந்ததுண்டு. இன்னும் நடிகர் நடிகைகளை நான் நேர்லயே பார்த்ததில்லை. அப்புறம் எப்படி நான் அவங்கள்ட்ட ஆடியோ புக்ஸ்னா என்ன மேடம்? ஆடியோ புக்ஸ்னா இப்போ புக்ஸ் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா, சுத்தமாவே இல்லைன்னே சொல்லலாம். ஆடியோ புக்குன்னே நிறைய ஓடிடி இருக்கு. இப்போ அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி படம் பார்க்கறதுக்கு நிறைய ஓடிடி சைட், உங்களுக்கு ஆப் தெரியும் இல்லையா. ஆடியோ புக்குன்னே நிறைய ஓடிடி இருக்கு. குக்கு எஃப்எம், பாக்கெட் எஃப்எம், மிர்ச்சி பிளஸ், பிரதிலிபி எஃப்எம், இந்த மாதிரி நிறைய ஆடியோ புக் ஓடிடி இருக்கு. அதுலலாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், இந்த புக்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியும், அது புக்ஸாக தெரியும். ஆனால் அதை ஆடியோ புக்காக கன்வெர்ட் பண்ணி, மீன்ஸ் ஒருத்தங்க அதை நரேட் பண்ணி அந்த டைலாக்ஸ்க்கெலாம் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து அதுக்கு மியூசிக் மிக்சிங், ஆம்பியன்ஸ், எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அது ஆடியோ புக்காக, வெறும் புக்கு இப்போ ஆடியோ புக்காக பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. அதையும் லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆடியோ புக்கில் வந்து நீங்கள் பண்ண எனக்கு குறிப்பிட்டத்தக்க ஏதாவது ஒரு இது என்ன இந்த ஸ்பெசிஃபிக்கான இது பண்ண அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது இருக்கா? ஆடியோ புக்கு இது வரைக்கும் நான் ஒரு 500-600 ஆடியோ புக்ஸ் பேசியிருப்பேன். ஆடியோ புக்ஸ்னால் 500-600 கதைகள். அது எல்லாமே ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், செல்ஃப் ஹெல்ப், இந்த மாதிரி ஜானர் பிரியும். ஃபிக்ஷனில் வந்து லவ், க்ரைம், த்ரில்லர், ஹாரர், இப்படி நிறைய இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா பொன்னியின் செல்வன் பிடிக்கும். மேம் எங்களுக்காக ஒரு 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 ஆடியோ புக் படிச்சுக்காங்க. ஓகே, ஒரு ஆடியோ புக்கில் ஒரு எபிசோடு சும்மா வாசித்து காட்டுறேன். ஓகே. அரை மணி நேரத்தில் அனைத்தும் மாறிப்போயிருந்தது. மணமேடையில் அவன் காதலித்தவளை தவிர்த்து அவன் மாமன் பெண் அமர்ந்திருந்தாள். தன் மாமனை நிமிர்ந்தும் பார்க்கவே முடியவில்லை அவளால். அவன் முகம் வழக்கத்திற்கு மாறாக இறுக்கமாக இருந்தது. இந்த பரிணாமத்தில் அவளின் மாமனை கண்டதே இல்லை அவள். எல்லாம் சரியாயிடும் மாமா, நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன். நாம சேர்ந்து இந்த பிரச்சனையை கண்டிப்பா சால்வ் பண்ணலாம். என்ன நம்புங்க மாமா, கடவுள் எப்பவுமே நல்லவங்களை கைவிட மாட்டாரு. என் காதல் உண்மையானது, இந்த காதல் ஜெயிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது என்று அவன் தோள் பற்றி ஆறுதல் கூற வேண்டும் போலதான் இருந்தது அவளுக்கு. ஆனால் ஹரி இருக்கும் மனநிலையில் இதை சொல்ல விருப்பமில்லை. நீங்க எப்படி மேடம் ஒரு இந்த ஃபீல்டு சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? நீங்க என்ன முடிச்சீங்க? என்ன ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க? அன்எக்ஸ்பெக்டடா வந்ததா இல்லை? இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணல. கல்யாணம் ஆகி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சர்ச் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்போது ஒரு யூடியூப் சேனலில் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். மீன்ஸ் இந்த யூடியூப்லலாம் வைக்கிறாங்க இல்லையா, கவர் பேஜ் தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க, அது க்ரியேட் பண்ணி தரணும். அப்படி தான் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண, ஒரு ஜாயின் பண்ணி போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு குழந்தை வந்து ஆழ்துளை கிணத்துல விழுந்துருச்சு தெரியுங்களா, ஒரு 4 to 5 years பேக்கு.
சுர்ஜித்னு ஒரு பாப்பா ஆழ்துளை கிணத்துல விழுந்துருச்சு. அப்போ வந்து 2-3 டேஸ் நியூஸ் அந்த பாப்பாவை பற்றி தான் போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும். நான் கண்டென்ட் கிரியேட்டர், தம்ப்நெயில் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான். பேக்ரவுண்ட்லாம் ஒர்க் பண்ணுவேன். இன்னைக்கு நீ தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட், இதை படிச்சு கொடுன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. கண்டென்ட்டு அதை எழுதுறதுனால நமக்கு தெரியும் அதை எப்படி பேசணும். ஆக்சுவலி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல தான் நான் இருந்தேன். சடனாக எனக்கும் அங்கே வேறு ஆப்ஷன் இல்லை. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் அந்த பாப்பா உள்ளே தான் இருந்தாங்க இல்லையா, 4 நாள் 5 நாளாக அந்த குழந்தைய வெளியே எடுக்கணுன்ற மாதிரி. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட சாப்பாடு தூக்கம்லாம் கிடையாது. அந்த பாப்பா வாட் நெக்ஸ்ட், இந்த வந்துட்டு இருக்காங்க, தீயணைப்பு துறை வந்துட்டு இருக்காங்க, வேற ஒரு துறையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க, குழந்தை உயிரோடு இருக்கு அப்படின்னு பேக் டு பேக் நம்ம மீடியா எல்லாருமே அந்த பாப்பாவை பற்றி பேசிட்டு இருந்த டைமில் சடனாக உள்ளே வந்தது தான், இன்னைக்கு நீ தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஃபோனில் MP3ல தான் ரெக்கார்ட் பண்ணி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கடுத்து சின்னதாக ஒரு மைக் வாங்கி சின்னதாக பேச ஆரம்பிச்சு ஃபைனலி நானே நம்பிக்கிட்டேன், நான் தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ இந்த நீங்கள் ஆர்ஜேவா இருக்குன்னு சொன்னீங்களா, அது உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது, எப்படி போறீங்க? இல்லை, இப்படி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணப்பறம் ஒரு ஸ்டேஜில் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, நம்ம வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும், நிறைய ஏவி கமர்ஷியல் ஆடியோ புக்ஸ் இப்படி நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பிளாட்ஃபார்முக்கு நான் என்னோட சாம்பிள் அனுப்பினேன். அப்போது அந்த சாம்பிள் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை இது வந்து வாய்ஸ் நல்லா இல்லை, ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னு. அதே சாம்பிளை இன்னொரு ஸ்டுடியோவுக்கு அனுப்புனேன். அந்த ஸ்டுடியோ மூலியமாக அது அந்த ஆப்புக்கு போகும்போது செலக்ட் ஆகிடுச்சு. வாய்ஸ் நான் தான், ஆடியோ குவாலிட்டியும் அதுதான். ஏன்னா அந்த ஸ்டுடியோ ஒரு பேர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட பிராண்டு. அப்போது அது போய் அங்கே செலக்ட் ஆகிடுச்சுன்னொடனே எனக்கு இன்னும் கோவம், ஏங்க அதுவும் நான் தானே அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி நிறைய ஓகே என்ன இம்ப்ரூவ் பண்ணேன், வீட்டில் வந்து செட்டப்பை கொஞ்சம் ப்ராப்பராக அக்வஸ்டிக் பேனல்ஸ் மைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வாங்கி சாஃப்ட்வேர் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ ஸ்டுடியோ இல்லாமல் நான் டைரெக்டாகவே அங்கே ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அது எப்படி நோ இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி டைரெக்டாக ஆப்பில் ஒர்க் பண்ணிட்டு. உங்களை மாதிரி வந்து சாதிக்க துடிக்கணும் அப்படின்றாங்க இல்லையா, நிறைய பேர் வருவாங்க, எஃப்எம்லாம் அவங்க கனவாக இருக்கும், இந்த மாதிரி வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க கனவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு வாய்ப்புகள் நம்மளை சுற்றி நிறைய ஏராளமாக இருக்குது சார். வாய்ஸ் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என் ஃபீல்டில் ஃப்ரெஷ் வாய்ஸ் நீட் இருக்குது. புது வாய்ஸ் வேணும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வேணும், ஸ்டோரி ரைட்டர்ஸ் வேணும், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வேணும், நிறைய வேக்கண்ட் இருக்குது. சும்மா நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாலோ, லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாலோ ஒரு நாளைக்கு 40-50 மெசேஜ் வரும். அதில் வந்து கண்டிப்பாக 10 பிஸ்னஸ் என்கொயரியாக தான் இருக்கும். நான் என்னோட எல்லா சோஷியல் மீடியாலையும் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நாட் ஒன்லி இந்தியா, மற்ற கண்ட்ரியில் இருந்து கூட நிறைய என்கொயரிஸ் வரும். வாய்ஸ் ஓவர், டிரான்ஸ்லேஷன், சப்டைட்டிலுக்கு, மற்ற லாங்குவேஜ்லேருந்து தமிழுக்கு, தமிழ்லேருந்து மற்ற லாங்குவேஜ்க்கு, இப்படி என்னால் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரும். எல்லாமே நம்ம எடுத்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதை எடுத்து தெளிவாக பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஒரு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும், ஆசை இருக்கும். ஆனால் அதுக்காக கஷ்டப்பட அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க, அதுக்காக மெனக்கட மாட்டாங்க. நான் நான் சாதிக்க துடிக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணவும் ரெடியாக இருக்கேன்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் எதில் பேஷனேட்டாக இருக்கீங்களோ கரெக்டான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நமக்கு என்ன வரும், நம்மளோட கண்டென்ட்டோ வாய்ஸோ வரும். ஒரு 2-3 நம்மளோட வாய்ஸ் சாம்பிள் நம்ம ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்கொயரிஸ் வரும். நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், இப்போ நீங்கள் ஏன்னா ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், இருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வந்தது. எப்படின்னா 9 to 6 ஒர்க் பண்ணும்போது ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜில் நம்ம மீடியாவில் இருக்கிறனால டைமே கிடையாது. சண்டேஸ் கூட போகணும். இப்போது ஒரு கல்யாணம், திடீர்னு ஒரு வளைகாப்பு அப்படின்னா என்னால் நீங்கள் போக முடியாது. பிகாஸ் நம்ம ஃபீல்டு அப்படி. சம்டைம்ஸ் வந்து 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் கூட வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் பசங்கள்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க.
12 மணி 1 மணி ஆகும்போது 2 மணிக்கெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கதவை தட்டிட்டு இன்னும் இன்னும் என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. ஸோ அந்த டைம்ல எனக்கு மட்டும் இல்லை, ஆல்சோ இவருக்கு வந்து படம் பார்க்க பிடிக்கும். ஹாலிவுட் படம் நல்ல சவுண்ட் வச்சு பார்க்க பிடிக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்ட் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக வச்சு தான் பார்க்கணும். அந்த மாதிரி இவங்க இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண, நம்ம கஷ்டப்படுறோம், அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் டிவி சவுண்டு கம்மியாக வச்சுக்கணும். சப்போஸ் கிச்சனில் போய் அவங்க ஒரு பாத்திரம் எடுக்கிறாங்க, ஒரு பாத்திரம் தெரியாமல் கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா கூட ரெக்கார்டிங்கில் இருக்கிற நமக்கு டென்ஷன் ஆகாது, தெரியும் அது தெரியாமல் தான் கீழே, அதுக்கு கூட சண்டை வந்தது மாதிரிலாம் உண்டு. ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இவ்வளோ பண்ணியிருக்க முடியவே முடியாது. பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி, அது கண்டிப்பாக இருக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லா வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்குமே வீட்டில் செட்டப் போட்டு பண்ணுற எல்லாருக்குமே அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தாகணும். இருக்குனால தான் அவங்க இருப்பாங்க. இப்படி இப்போ உங்களோட வெற்றிக்கு பின்னாடி காரணம் யாருன்னு சொல்லுங்க. இப்போ இவங்க தான் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்கல்ல, உங்களை ஊக்குவிச்சவங்க, உங்களை வந்து உற்சாகப்படுத்தினவங்க. ஊக்குவிச்சது உற்சாகப்படுத்தினதுன்னா அம்மா, அப்பா. அப்பாவுக்கு அடுத்து சிஸ்டர் ஈஷு இருக்காங்க. எனக்கும் இவருக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப சண்டை வரும், நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அன்டைம்ல தான் நமக்கு ஃபோன் கால்ஸ் வரும். அதர் கண்ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணும்போது ஃபோன் கால்ஸ், வீட்டில் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்டார்டிங் பீரியட்ல அம்மா, அப்பா, அக்காலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்கலாம் விட இவர் தான் ஓரளவுக்கு. நான் இதில் வந்து ஓகே, இவ ஏதோ பண்றா, இவ பண்றது வந்து வெளியில தெரியுது இல்லையா, நீ பண்றது நல்லா இருக்கு, ஓகே, அது பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் நிறையவே இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ராதிகா சரத்குமார் வரலட்சுமிக்காக பேசின அன்னைக்கு வந்து சரியான மழை. நாங்க அன்னைக்கு பேசிட்டு திரும்ப வரும்போது சரியான மழை. இந்த மாதிரி டைம்லலாம் ஃபுல் டே உட்காந்துருக்கணும். நான் உள்ள ஸ்டுடியோவில் இருக்கும்போது வெளியே உட்காந்துருப்பாரு. லாங் ட்ராவல்லாம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே, ஏதோ இப்போ கூட பைக்கில் தான் வந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் சப்போர்ட், இப்போ சப்போர்ட் இருக்கு. ஸ்டார்டிங்கில் வேண்டான்ற மாதிரி சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம், எங்களுக்கு மீடியாவை பற்றின சுத்தமாக எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. அப்போது இது வேண்டான்ற மாதிரி தான் வீட்டில் நினச்சாங்க. ஏன்னா மீடியா, இந்த ஃபோன் கால், அன்டைமில் 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் எங்களுக்கு புதுசு, ரொம்ப வேண்டான்ற மாதிரி நினைச்சாரு. இப்போ எல்லாருக்குமே இருக்கிறது தானே, ஒரு அங்கே நாம அடம் பிடிச்சு நம்ம செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, இப்போ வந்து சரி மீடியா கூட ஓகே, சினிமா இண்டஸ்ட்ரி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. டப்பிங்க்கு ட்ரை பண்ணும் போது அதுலேயும் ஓரளவு கன்வின்ஸ் பண்ணி ஓகே, இப்போ டப்பிங்க்கும் ஓகேன்ற மாதிரி கூட இருந்து சப்போர்ட் பண்ணி. சீரியலுக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா மேடம்? சீரியலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது சார், பட் நான் தான் எடுக்கல. ஏன்னா சீரியலுக்கு டெய்லி போய் பேசணும். இப்போ நான் கரண்டாக கமிட் ஆயிருக்கேன்ல, இந்த குக்கு எஃப்எம், விகடன், நான் ஃப்ரீலான்சராக ஒரு 6-7 சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதை பண்ணிட்டே நான் படம், வெப் சீரிஸ்லாம் பண்ண முடியும், ஆனால் சீரியல் பண்ண முடியாது. ஏன்னா டெய்லி போய் பேசணும். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது தான், அது என்னால் எடுத்து பண்ண முடியாது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மேடம்? 2 பசங்க இருக்காங்க சார். பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா உங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம். அது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது தெரியாமல் வீட்டில் சண்டையெல்லாம் வந்தது. இப்போ வந்து மார்னிங் 9க்கு முன்னாடி எதுவுமே செய்ய மாட்டேன். காலையில் தூங்கி எழுந்தேன்னா சமைக்கிறது, இவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, காலைல 9 மணிக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் கூட பார்க்க மாட்டேன். இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் 9 o'clock ஓப்பன் பண்ணேன்னா அது நைட்டு 10-12 வீட்டுக்கு ஆள் இருக்காங்க வேலைக்கு. சம்டைம்ஸ் 1-2 வரைக்கும் கூட போகும். நம்ம படுக்கும் போது கூகுறகோன்னு கோழி படுக்கிறது ஈக்குவலாக இருக்கும், அந்த மாதிரி போகும். இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக அழகாக நிதானமாக டப்பிங் கலைஞர் மீனா ராஜா அவங்க வந்து நம்மக்கிட்ட எல்லா விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் மென்மேலும் இன்னும் புதிய ஒரு உயரத்தோட நம்ம எல்லாரும் ராணியின் சார்பாகவும் எங்களது குழுவின் சார்பாகவும் வாழ்த்துறோம் மேடம். நன்றி, மிக்க நன்றி.